தற்போதைய அண்மை செய்தி. கோவை அருகே தாய் யானையை பிரிந்து தவிக்கும் குட்டி யானையை யானை கூட்டங்களோடு சேர்க்கும் முயற்சி தோல்வியானது குறித்த அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். யானை கூட்டத்தில் இருந்து பிரிந்த குட்டி யானை தற்போது முதுமலை சரணாலயத்திற்கு கொண்டு செல்ல வனத்துறையினர் முடிவு செய்திருக்கிறார்கள். யானை கூட்டங்களோடு குட்டி யானை சேர்க்கும் முயற்சி தோல்வியடைந்ததாக தற்போது அண்மை தகவல் ஒன்றை பார்த்து வருகிறோம். குட்டி யானை முதுமலை சரணாலயத்திற்கு கொண்டு செல்ல தற்போது வனத்துறையினர் முடிவெடுத்திருக்கிறார்கள். யானை கூட்டத்தை விட்டு பிரிந்த குட்டி யானை தனியே தவித்து வந்த நிலையில் தற்போது அந்த யானை கூட்டங்களோடு சேர்க்கும் முயற்சி தோல்வியடைந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது கோவை செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ், தற்போது இந்த முயற்சி தோல்வி குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. குட்டி யானையை யானை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சி தோல்வி அடைந்ததையொட்டி குட்டி யானையை முதுமலை முகாமிற்கு எடுத்து சில வனத்துறையினர் திட்டமிட்டு உள்ளனர். கோவை மாவட்டம் பன்னிமடை பகுதியில் கடந்த வாரம் குட்டி யானை ஒன்று யானை கூட்டத்திலிருந்து பிரிந்து தனிச்சையாக சுற்றி திரிந்தது. அதனை அறிந்த வனத்துறையினர் யானையை கடந்த 6 நாட்களாக இரவு பகலாக யானை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில யானையை குட்டி யானையை எந்த விதமான யானை கூட்டையும் சேர்த்து கொள்ளாத நிலையில யானையின் உடல் நலம் கருதி மற்றும் ஆரோக்கியத்தை கருதி இன்று 7வது நாளாக வனத்துறையினர் காலையில் குட்டி யானையை யானை கூட்டத்தில் முயற்சிக்கும் பணியில் ஈடுபட்ட போது அது முற்றிலும் தோல்வியடைந்தது. அதனைத் தொடர்ந்து குட்டி யானையை வேன் மூலமாக நீலகிரி மாவட்டம் முதுமலை முகாமிற்கு எடுத்து செல்வதற்கு வனத்துறையினர் திட்டமிட்டு உள்ளனர். இன்று சற்று நேரத்தில் யானையை முதுமலை முகாமிற்கு அழைத்து செல்வதற்காக வனத்துறை தரப்பில் தகவல் கூறப்பட்டுள்ளது. சூர்யா, குட்டி யானையை யானை கூட்டங்களோடு சேர்க்கும் முயற்சி தோல்வியானது குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி காளிதாஸ்.